சுகத்தை விரும்புபவன் அப்படின்னு சொல்லலாம். தன்னை பற்றிய ஒரு ஆழ் மனசுல என்ன பண்ணுவான், நம்ம தான் ஒரு ஸ்டார் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆணழகன், நம்ம ஒரு பார்த்தாலே எல்லாருமே கவரக்கூடிய ஒரு வண்ணமாக அவனுடைய உடல் வண்ணம், நலம், வலிமை, பேச்சு திறன் எல்லாமே இருக்கும். அதே காலகட்டத்தில் அந்த ஆண் நினைத்தால் யாரையுமே வசியம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வசியமான ஒரு முகத்தோற்றம் உள்ளதான் ரிஷபராசி. ரிஷபராசியில ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பல ஜென்ம பந்தமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல கணவனாகவும் மனைவியாகவும் நம்ம அப்ப சுக்கிரன் தான் ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவுகள் என்ன அப்படின்னா பல ஜென்ம பந்தங்கள் தான் இந்த ரிஷபராசியில ஒரு பொண்ணு பிறகுது அப்படின்னா ஏற்கனவே நான் லவ் பண்ணி இறந்த போன ஜென்மத்துல பிறந்தோம்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஜாதகத்துல நம்ம மேற்கோள் காட்ட முடியும். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமா கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக் தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா இல்லை எல்லாமே சாதாரணமா கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா போக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையிலிருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாற்றி அமைச்சிக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி
அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். வெற்றிக்கு வித்தான ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உலக அழகியா இருப்ப ஒரு பெண் பிறக்கிறார் ரிஷபராசியில அப்படின்னா ஆடம்பரம், கவர்ச்சி, முகமலர்ச்சி, அப்படி ஒரு இன்பமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல ரிஷபராசியில ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவளுடைய வேலை செய்யக்கூடிய இடம் கூட அப்படி ஒரு நறுமணமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிரும். அது இயற்கையாக அமைஞ்சிரும். அதுதான் ஜோதிட விதியாக சொல்லப்படுது. எப்பயுமே அவங்க வேர்வை சிந்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மைண்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கு ஜாம்பவானா மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த ரிஷபராசிக்கு மட்டும் அது ஒரு செக்டர், அது ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரிஷபராசியில ஒரு ஆண் பிறக்கிறான் அப்படின்னா சுகத்தை விரும்புபவன் அப்படின்னு சொல்லலாம். தன்னை பற்றிய ஒரு ஆழ் மனசுல என்ன பண்ணுவான், நம்ம தான் ஒரு ஸ்டார் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆணழகன், நம்ம ஒரு பார்த்தாலே எல்லாருமே கவரக்கூடிய ஒரு வண்ணமாக அவனுடைய உடல் வண்ணம், மனம், வலிமை, பேச்சு திறன் எல்லாமே இருக்கும். அதே காலகட்டத்தில் அந்த ஆண் நினைத்தால் யாரையுமே வசியம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வசியமான ஒரு முகத்தோற்றம் உள்ளதுதான் ரிஷபராசி அப்படின்னு சொல்லப்படுது. அழகுக்கு வித்தான ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த அழகானவங்களுக்கு எப்பயுமே மனம் என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷத்தை தாண்டவம் ஆடும். அந்த சந்தோஷத்துல ஏதாவது ஒரு பர்சன்ட் குறைஞ்சது அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தை எங்க கிடைக்குதோ அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப வரக்கூடிய துணையால் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம் கிடைக்கிற இடத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இந்த ரிஷபராசியில அதிகமா தப்பு நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலையா காணப்படுறது. ஏன்னா ஹெட்வெயிட் பார்ட்டி, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கி எறியறதுக்கு எந்த காலகட்டத்திலையும் யோசனை பண்ண மாட்டான். சடால்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லப்படலாம். ஆனா பேச்சு திறன்ல பேசிய காரியத்தை ஜெயிச்சிட்டான்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடம் புதனா வந்துடும் அவனுக்கு. அப்ப அந்த 2ஆம் இடம் புதன் வரும்பொழுது அவன் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய விஷயங்கள். அப்ப ஒரு ராசிக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காம திரிகோண பாவகம் என்பது 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ராசியிலுமே. அப்ப அந்த 3ஆம் இடத்தினுடைய வலிமை யாருக்கு இருக்குதோ அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளன், வாழ்க்கையை வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 3ஆம் இடம் தாழ்ந்த ஒரு ஜாதகத்தையும் 3ஆம் இடம் தாழ்ந்த ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சேர்க்கறதுல எந்த புண்ணியமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கும். அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்னவா வந்துடும், சந்திரனாக வந்துவிடும். அப்ப இந்த சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே ஏமாத்துக்காரன். சந்திரனால யாருன்னா ஏமாற்றுக்காரகன் அப்படின்னு பேர். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்க மாட்டார், உடனடியே முடிக்க மாட்டார், இழுவறியாகத்தான் வச்சுட்டு இருப்பார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அதீத தைரியம் உள்ள, அதீத வீரியம் உள்ள ஒரு கணவனையோ மனைவனையோ என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நல்லா கான்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாயே வந்து உட்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் வீரியமான கிரகம் வந்து உட்கார்ந்தா கூட அந்த 3ஆம் இடம் என்ன பண்ணுது, பலம் இழக்கிறது. அவன் பலம் இழக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பண்ணுது, நீச்சமாகுது. கடகத்துல போயிட்டு நீச்சம், செவ்வாய் நீச்சமாகுது. அப்ப தைரிய வீரியஸ்தானம் குறைவு. அப்ப வீரியஸ்தானம் இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன பண்ணும், டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி ஜாதகருக்கு ஏதோ ஒரு ஜாதகத்தை நம்ம இணைவு பண்றோம் அப்படின்னா 3ஆம் இடம் பலம் உள்ள ஜாதகத்தை போயிட்டு இணைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்ப திருப்தி இல்லாத நிலை வரும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எங்க சந்தோஷங்கள் கிடைக்குதோ அங்க ஜம்ப் ஆயிடும். இதான் நடக்கும் வாழ்க்கையில. விதியை மீறக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்செப்ட்ல தான் போதும். ஆரம்பமே தவறு நடக்கக்கூடாது. அப்போ ஆரம்பத்துல தவறு நடந்தது அப்படின்னா அது கண்டினியூவா வாழ்க்கை முழுதும் அவங்க வாழ்க்கைய பல பிரச்சனைகளுக்கு உண்டு பண்ணிவிடும் அப்படின்றதான் உண்மையான கருத்து. ஆனா பகவான் என்ன முடிச்சு போடுறாரு அப்படின்னா லக்னபாகம் ராசி பாகம் சுக்கிரனாக வந்து 7ஆம் இடம் செவ்வாயாக அமைச்சு வச்சிருக்காரு. அப்ப சுக்கிரன் செவ்வாய் எப்பவுமே ரிஷபராசிக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பான், அப்போ பவர்ஃபுல்லா இருப்பான், ஒரு வீரியமா இருப்பான்.
அந்த கணவனோ மனைவியோ அந்த தாம்பத்திய உறவுகளுக்கு ஈடு கொடுப்பார்கள் அப்படின்றதான் படைச்சிருக்கான் படைப்பு. ஆனா இணைக்கக்கூடிய இணைப்பு எப்படி இருக்குன்னா, மூன்றாம் பாகம் வலிமையாக இணைத்தால் அவருடைய வாழ்க்கை வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே ரிஷபராசியில ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பல ஜென்ம பந்தமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல கணவனாகவும் மனைவியாகவும் நம்ம பாவிக்கும். அப்ப சுக்கிரன் தான் ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவுகள் என்ன அப்படின்னா பல ஜென்ம பந்தங்கள் தான் இந்த ரிஷபராசியில ஒரு பொண்ணு பிறகுது அப்படின்னா, ஏற்கனவே நான் லவ் பண்ணி இறந்த போன ஜென்மத்துல பிறந்தோம்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஜாதகத்துல நம்ம மேற்கோள் காட்ட முடியும். அப்படிப்பட்ட அந்த ஜாதக அமைப்புகள்ல நீங்க ஜாதகம் பார்க்கக்கூடிய இங்க தலைப்பு என்ன பண்ணுதுன்னா விதியை மீறிய உறவுகள் அப்படின்னு தான். அப்ப ரிஷபராசியில ஒரு செட் ஆகாத ஒரு விஷயத்த கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம் உள்ள ஒரு ஜாதகம் அவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்புகளை கொடுக்கும் அப்படின்றத இந்த விஷயத்த மூலமா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் தொடர்பு வருதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே காலகட்டத்துல 12ஆம் இடம் என்பது செவ்வாயாக வருகிறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன சயன போக பாவகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப 7க்குரியவன் நீங்க என்ன பண்றாரு, மறைவு போறார் கண்டிப்பா. அப்ப ரிஷபராசி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வாழ் மாப்பிள்ளையோ, வெளிநாட்டுல தங்கி வேலை செய்யக்கூடிய பெண்ணையோ, வெளிநாட்டு கணவனையோ அமைக்கலாமா அப்படின்னா நீங்க அமைக்க கூடாது. அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை அது கொடுத்துவிடும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் ஒரு பையன் இருக்கிறான், வெளிநாட்டில் வேலை செய்கிறான், துபாயில் வேலை செய்கிறான். அப்போ அங்கே ஏதாவது சார் இருப்பார், இல்லை கப்பலில் வேலை செய்கிறார், இல்லை பைலட்டாக இருக்கார் அப்படின்னா ஒரு 6 months வேலை செய்வார் சார். கப்பல் வேலைலாம் பார்த்தீங்கன்னா 6 months வேலை செய்வாங்க, ஒரு 2 or 3 months வந்து வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவர் ரிஷபராசி பையனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பொண்ணை நம்ம கல்யாணம் கொடுக்கலாமான்னா கல்யாணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இல்லை சார் ராசி ஒத்து வந்துடுச்சு, நட்சத்திரம் வந்துடுச்சு, பொருளாதாரம்லாம் நல்லா அருமையாக இருக்குது, பேக் போன்லாம் சூப்பராக இருக்குது, செக்யூரான லைஃப் அப்படின்னா அப்போ செக்யூரான லைஃப்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முரண்பாடான தொடர்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அது இயற்கையாகவே இருக்கும் ஜாதக அமைப்பு. அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்போ ரிஷபராசி பெண்ணுக்கு ரிஷபராசி ஆணுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி அமைப்புகள் இருந்து நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், பொறாமைப்படக்கூடாது. ஆமா, பொறாமைப்படக்கூடாது. அதாவது நம்மளுடைய கணவன் எந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணணும், நீங்க முதல்ல ஏத்துக்கணும். ஆமா, இன்னொருத்தருடைய கணவர் மேல ஃபர்ஸ்ட் பொறாமைப்படுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆமா, அவங்களுக்கு இப்படிலாம் அமைஞ்சு போச்சு, இன்னொருத்தருக்கு இப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம், அந்த பொறாமை குணம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். சரி, 2வது விஷயம் என்னன்னா, இந்த தப்பு தண்டாலாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு முறையில் தூக்கி போட்டோம். ஏன்னா நம்ம மனதும் உடலும் ஒரே எண்ணத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். ஒரே சிந்தனை தான். அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தலை வேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களை நீங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு ஆரோக்கியமாக உங்களுடைய குடும்பம் போகும். அப்ப தலை வேறு உடல் வேறுனா என்ன சார்? அப்போ ஒரு விநாயக பெருமான் இருக்கார், தலை வேறு உடல் வேறு இருக்கார். அப்ப பிரித்திங்கிற தேவி இருக்கா, தலை வேறு உடல் வேறு இருக்கா. அப்ப நரசிம்மர் இருக்காரு, தலை வந்து சிங்கமாக இருக்கும், உடல் வந்து வடிவமா இருக்கு. சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. இந்த மாதிரி வடிவங்களை அவர்களுக்கு உண்டான கால நேரங்கள்ல நீங்க தொடர்ச்சியாக வீக்லி 1 time அவங்கள தொன்று தொட்டு வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இந்த குடும்பத்துல எந்த ஒரு தப்பு தண்டாவும் தீங்கும் நடக்காம இந்த பகவான்லாம் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சார், நான் வந்து கிறிஸ்டின், நான் வந்து முஸ்லீம், எனக்கு இந்து சமுதாயத்தில் தொடர்புலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியாக இருக்கும். முதியோர்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ காலே செயல் எழுந்து போயிடுச்சு, அப்போ தலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அப்போ தலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணலாம். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பங்கள் இந்த பாதிப்புகளில் இருந்து வெளிவரும் என்றதான்
உண்மையான கருத்து. ஆனா ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லா ராசியை விட 1% கூடுதலான அதீத ஆசைகள் உண்டுன்றத எந்த காலகட்டத்திலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? சொன்ன பரிகாரத்தை கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.